அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நான் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திட காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியருடைய வல்லமை மிக்க பரிந்துரை நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வாஞ்சையுடன் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அழைக்கின்றேன். மூவொரு கடவுளுடைய இறை ஆசிரை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் தாழ்ந்து பணிந்து உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வசனங்கள் 19 முதல் 26 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற
பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமர்ந்துள்ளது. யாக்கோபின் உறவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தேயும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வே. பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தார், உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்கள் பதிவு செய்யும் போது இவர்கள் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வள்ளலாருடன் பாடுவோரின் சேர்ந்து எங்கள் நலங்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்ப. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10. உயிருள்ள இறைவனுடைய வார்த்தைகள் 22 முதல் 30 வரை. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார்.
யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கின்றோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடியற்புதர் புனித அந்தோனியாருடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழா நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய நிறை ஆசீர், நிறை அமைதி, நிறை மகிழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்க இந்த திருப்பலிகளை ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஈஸ்டர் இஸ் நாட் அ ஃபெஸ்டிவல், இட் இஸ் அவர் ஐடென்டிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது ஒரு விழா அல்ல, மாறாக அதுதான் நம்முடைய அடையாளம். கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்னவென்றால் ஆண்டவருடைய உயிர்ப்பு தான். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எனவே நம்முடைய கீதம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போம் இந்த அல்லேலூயா கீதத்தை. என்றால் ஆண்டவர் நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். நாமும் அவரை போல ஒரு நாள் இறப்போம். ஆனால் இறப்போடு நம்முடைய வாழ்வு முடிவடைவதில்லை. ஆண்டவரை போல உயிர் பெற்றெழுந்து அவரோடு விண்ணகத்திலே இருப்போம் என்ற நம்பிக்கையை இன்றைய வாசங்கள் நமக்கு கொடுத்து வருகிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் ஆண்டவரை குறித்து பலவிதமான அடையாளங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் இங்கு நீங்கள் பார்க்கக்கூடிய பாஸ்கா மெழுகுதிரி. இதனுடைய அடையாளம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் அடையாளம், அவருடைய திருவுடலை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடலை குறிக்கக்கூடிய வேறு அடையாளங்கள் ஏதாச்சும் தெரியுமா? நற்கருணை, பலிபீடம், திருச்சபை, இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடலை குறிக்கக்கூடிய அடையாளங்கள். எனவே இந்த பாஸ்கா மெழுகுதிரை அடிப்படையாக கொண்டு என்னுடைய மறையுரையை கொடுக்க ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் இருக்கா? என்னென்ன இருக்கு? ஆல்ஃபா, ஒமேகா. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆல்ஃபா என்று சொல்லும் பொழுது தொடக்கமும் இறைவன்தான், முடிவும் இறைவன்தான், காலங்களும் நேரங்களும் அவருடையன. எனவேதான் 2025 என்ற எண்களும் பொறிக்கப்பட்டிருக்கும். எனவே அனைத்திற்கும் ஆதிகாரணம் கடவுள்தான். இந்த உலகை படைத்தவர் கடவுள், நம்மை படைத்தவர் கடவுள். நாம் எங்கிருந்து வருகிறோம்? கடவுளிருந்து வருகிறோம். நாம் எங்கு செல்வோம்? கடவுளும் செல்வோம். எனவே அனைத்திற்கும் ஆதிகாரமாக இருக்கக்கூடிய கடவுளிடம் நாம் தஞ்சம் அடைய வேண்டும். அவரிலே நாம் நம்முடைய நம்பிக்கை பதிக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் அழகாக சொல்கிறது. அப்ப யார் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே? உயிர்த்த ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவரிடமே வாழ்வு உண்டு, அவரிடமே நமக்கு நிலைவாழ்வு உண்டு. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவை நம்புவதே நிலை வாழ்வு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எனவே எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த மனு உலகத்திலே, இந்த மண்ணகத்திலே மனுவுரு எடுத்து வந்தார். எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக இறந்தார், எனக்காக ஆண்டவர் உயிர்த்தார் என்று நம்புவதுதான் நிலை வாழ்வின் முதல் படி.
எனவேதான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே குருவானவர் இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று சொல்லும் பொழுது இறை மக்களாக நீங்கள் ஒரு பதிலை சொல்வீர்கள். என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறீங்க. எனவே பிரியமானவர்கள், நம்முடைய நம்பிக்கையின் அடையாளம், நம்முடைய விசுவாசத்தின் ஊற்று இயேசு கிறிஸ்து தான். அவரிடம்தான் நமக்கு வாழ்வு உண்டு. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம் படித்திருக்கின்றா தெரியும். நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று ஆண்டவர் இயேசுவே தன்னை குறித்து நமக்கு எண்பித்து காட்டுகிறார். எனவே வாழ்வு தரக்கூடியவர் ஒருவர் இந்த உலகத்திலே இருக்கிறார், இருந்தார், இருப்பார் என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமே என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது முதல் சிந்தனை. இரண்டாவது, இன்றைய நற்செய்தியில் நீங்கள் பார்த்திருக்கின்றால், ஆண்டவருடைய மந்தையைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு செவி மடுப்பார்கள். அப்ப நம்ம யாருக்கு செவி மடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவ நம்புறோம். ஓகே, வெரி குட். அப்ப யாருக்கு செவி மடுக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய ஆயன், அவர்தான் நம்முடைய ஆயன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. எனவே இயேசுடைய குரலுக்கு நாம் செவி மடுக்கக்கூடிய அவரது மந்தைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் நம்மை பெயர் சொல்லி தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அழைத்திருக்கிறார் கிறிஸ்தவர்களாக இருக்க. இன்றைய முதல் வாசத்தை கவனிச்சிங்கல்ல, அந்தியோக்கியர்கள் தான் முதலிலே கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் என்று நாம் பெருமிதமாக சொல்கிறோம். நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார், கடவுள் என்னை தேர்வு செய்திருக்கிறார் என்றால் நாம் யாருக்கு செவி மடுக்க வேண்டும்? இயேசுடைய குரலுக்கு, நல்லாயனுடைய குரலுக்கு செவி மடுக்க வேண்டும். அப்ப நிரந்தரமாக இருக்கக்கூடிய நல்லாயன் இயேசுடைய குரலுக்கு நாம் செவி மடுக்க வேண்டும். அதைத்தான் பாஸ்கா மெழுகுதிரியினுடைய மேல் பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, மேல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? எரியும் திரி, ஒளி. யார் ஒளி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசுவே இந்த உலகின் ஒளி, மீட்பர். அவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் நீங்களும் நானும் இந்த உலகமும் மீட்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் தஞ்சம் புகுவோர், அவரிடம் நம்பிக்கை கொள்வோர், அவரை பின்பற்றுவோர் இருளிலே நடக்க மாட்டார்கள், ஒளியின் பாதையிலே செல்வார்கள். அப்ப நான் இயேசுடைய குரலுக்கு நான் செவி மடுக்கணும் ஃபாதர், நான் கேட்கிறேன் அப்படின்னா அவருடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும். கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப இயேசுதான் எனக்கு ஒளி, இயேசுதான் எனக்கு வாழ்வு என்று நான் நம்புகிறேன், அறிக்கையிடுகிறேன் என்றால் அந்த இருளிலே நாம் நடக்கக்கூடாது. தவ காலத்துல 40 நாட்கள் பல வாக்குறுதியில் கொடுத்திருப்போம். பொய் பேச மாட்டேன் ஃபாதர், குடிக்க மாட்டேன் ஃபாதர், சிகரெட் பிடிக்க மாட்டேன் ஃபாதர், சீரியல் பார்க்கறது குறைச்சிக்குவேன் ஃபாதர், செல்போன் பயன்படுத்த மாட்டேன் ஃபாதர், பல வாக்குறுதிகள் நம்ம எடுத்திருப்போம். ஆமா தானே? இது எப்படி என்றால் நம்முடைய வாழ்வின் நீட்சியாக தொடர வேண்டும். பொதுவாகவே உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், பிரியமானவர்களே, எந்த ஒரு பழக்க வழக்கமும் 21 நாட்கள் நாம் பின்பற்றும் பொழுது அது நம்முடைய வாழ்வின் அங்கமாக மாறிவிடும். நான் காலையில் 5 மணிக்கு எந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு 21 நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன், தொடர்ந்து அதுவே வந்துடும் உங்களுடைய வாழ்க்கையின் அங்கமாக. அப்போ 40 நாட்கள் நான் பின்பற்றிருக்கேனே ஃபாதர், பிறருக்கு உதவி செஞ்சுருக்கேன், அன்பா பேசியிருக்கேன், கோபப்படலை, கெட்ட பழக்கம்லாம் நான் விட்டுட்டேன், ஏன் அதை தொடர்ந்து செய்ய முடியல? செய்யணும். செய்யும் பொழுதுதான் நாம் ஒளியின் மக்கள். இல்லை என்றால் இருளுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். பிரியமானவர்களே, சாத்தானுக்கு அடிமையாகி விடுகிறோம். விழிப்பாக இருந்து ஆன்மாவை மீட்டுக் கொள்ளுங்கள். எனவே ஒளியான இறைவனிலே நாம் தஞ்சம் புக வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படைய வேண்டும். அப்படி என்ன சொன்னார் ஃபாதர் ஆண்டவர்? அது 3வது செய்தி. என் ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி மடுக்கின்றன, அவை என்னை பின்தொடர்கின்றன. நான் இயேசுவை பின்தொடர்றேன் ஃபாதர். பின்தொடர்னா என்ன செய்யணும்? எவ்வளோ ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. சுருக்கமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். 3வது டிப்ஸ், எதை பின்பற்ற வேண்டும்? ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 14 இறைவசனம் 17 அழகாக சொல்கிறது. இறையாட்சியின் விளிம்புகளுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக அது தூய ஆவி அருளும் நீதியை அடிப்படையாக கொண்டது, உண்மையை அடிப்படையாக கொண்டது, மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டது, அமைதியை அடிப்படையாக கொண்டது, இரக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப கிறிஸ்தவர்கள் என்று பெருமையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் என்றால், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், கிறிஸ்துதான் என்னுடைய மீட்பர், ஆண்டவர் என்று நாம் அறிக்கையிடுகிறோம், நம்புகிறோம் என்றால், பிரியமானவர்களே,
அதை நம்முடைய செயல்களால் என்பித்து காட்ட வேண்டும். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம், அவ்வளவுதான். அப்ப நான் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறேன், அவரிடம்தான் என் வாழ்வு உண்டு, அவர்தான் என் பாதைக்கு ஒளி அப்படின்னு நான் அறிக்கை எடுக்கிறேன் ஃபாதர். ஆனா எதையுமே நான் பின்பற்றதில்லை, உண்மை பேசுறதே இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, அப்பா அவங்களாம் கிறிஸ்டின்ப்பா, உண்மைதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்ன காலம் இருக்கு. கிறிஸ்டின்ப்பா, அவங்ககிட்ட போய் ஏதாச்சும் உதவி கேட்டா செய்வாங்க அப்படின்னு சொன்ன காலம் இருக்கு. அப்பா அவங்க கிறிஸ்டின்ப்பா, அவங்க யார்கிட்டையும் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டாங்க சொன்ன காலம் இருக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் இன்று நம்மை பார்த்து அப்படி சொல்வார்களா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க? அப்ப நாமும் இந்த உலகத்தோடு, இந்த உலக போக்கிலோடு சாத்தானுக்கு அடிமையாகி கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, கோடி அற்புதர் அந்தோனியார் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நற்செய்தியின் விளிம்புகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர், நற்செய்தியை உறுதியாக போதித்தவர். அவருடைய நற்செய்தி கேட்க மீன்களெல்லாம் வந்தது என்று நாம் கேட்கிறோம். அப்ப எத்தனையோ குருக்கள் எத்தனையோ பிரசங்கம் கொடுக்குறாங்க, எவ்வளோ மறையுரை கொடுக்குறாங்க, எத்தனையோ திருப்பலியில் நம்ம பங்கெடுக்கிறோம். நம்முடைய வாழ்வு ஏன் இன்றும் மாறாமல் இருக்கிறது? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கக்கூடிய நாம் அதை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே உண்மை இருக்க வேண்டும், நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும், அமைதியை ஏற்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும், பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறர் மீது நாம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவத்தின் விழுமியங்கள், கிறிஸ்தவ பண்புகள். அதைத்தான் நமக்கு இந்த பாஸ்கா மெழுகுதிரி உணர்த்துகிறது. 3வது செய்தி பார்த்தீங்கன்னா 5 திருக்காயங்கள். யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய 5 திருக்காயங்களை குறித்து காட்டுகிறது. ஏன் ஃபாதர் அது இருக்கணும்? உயிர் தாண்டவருக்கு அந்த காயங்கள் இருக்க வேண்டுமா? நிச்சயம் கிடையாது. பேராயர் ஃபுல்டன்ஷின் மிக அழகாக சொல்வார், வித்தவுட் குட் ஃப்ரைடே தேர் வில் நாட் பி ஈஸ்டர். தமிழில் சொல்லணும்னா, புனித வெள்ளி இல்லாமல் உயிர்ப்பு ஞாயிறு கிடையாது. துன்பம் இல்லாமல் நிரந்தரமான இன்பம் அமைதி கிடையவே கிடையாது. எனவேதான் இயேசு கிறிஸ்து நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருமே துன்பங்களை தாங்கித்தான் ஆக வேண்டும், சிலுவைகளை சுமந்துதான் ஆக வேண்டும். அதனாலதான் இயேசு அழகா சொல்வார்ல, என்னை பின்பற்ற விரும்புவோர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும். வரியா வரலையா உன் இஷ்டம், இட்ஸ் ஓப்பன் இன்விடேஷன். வரியா அது உன்னுடைய விருப்பம். அந்த சுதந்திரத்தை இறைவன் கொடுக்கிறார். அப்ப நான் இயேசுவை முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறேன் ஃபாதர், அவரிடம் நம்பிக்கை கொள்கிறேன் ஃபாதர் அப்படின்னா அன்றாடம் சிலுவையை சுமந்து நாம் செல்ல வேண்டும். அப்ப அந்த சிலுவை என்ன ஃபாதர்? அதுதான் நீதி, அதுதான் உண்மை, அதுதான் இரக்கம், அதுதான் பிறரை அன்பு செலுத்தல், அதுதான் அமைதியை ஏற்படுத்துது. எனவே இந்த கிறிஸ்துவின் விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நாம் நடக்கும் பொழுது துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் பிரியமானவர்களை மறந்து விடாதீர்கள், துன்பத்திற்கு பிறகு நிரந்தரமான அமைதி இருக்கிறது. அந்த அமைதியை தரக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுதெல்லாம் இந்த செய்தியை தருகிறார். என்ன சொன்னாரு? உங்களுக்கு அமைதி உரித்தாக. அப்ப அந்த நிரந்தரமான அமைதி விண்ணகத்திலே எனக்கு கடவுள் தருவார் என்று நான் நம்புகிறேன் என்றால் அந்த விண்ணகம்தான் நம்முடைய நிரந்தரமான வீடு என்பதை அறிந்து கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரம் 20வது வசனம் அழகாக சொல்கிறது, விண்ணகமே நம்முடைய தாய் நாடு, அங்கிருந்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என உறுதியோடு காத்திருக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய 2வது வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம் என்றால் இந்த மண்ணகத்திலே அந்த ஆயனுடைய குரலுக்கு செவிமடுப்போம், அவரை தொடர்ந்து பின் செல்வோம். அப்பொழுது விண்ணகத்திலே நமக்கும் நிச்சயம் இடமுண்டு என்ற நம்பிக்கையோடு அந்த கிறிஸ்துவின் விழுமியங்களை பின்பற்றக்கூடிய உன்னத கிறிஸ்தவர்களாக வாழ வரம் வேண்டி நம்மை தேடி வரக்கூடிய நற்கருணை ஆண்டவரிடம் சிறப்பாக ஜெபிப்போம், இறை ஆசிரை பெறுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை அறிந்த இறைவிடத்திலே ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்றால் பிறருக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள், ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். கோடி அற்புதர் புனித அந்தோணியரை தேடி வரக்கூடியவர்களுக்காக இறையாசிர் கிடைக்க வேண்டும் என்றும் பக்தியோடு கரங்களை கூப்பி இறைவிடம் பக்தியோடு மன்றாடுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் ஆயானாம் இறைவா, மக்கள் அனைவரும் அதிகாரம் பெற்றவர்களும் வழி நடத்தும் ஆட்சியாளர்களும்
மக்களை கரிசனையுடனும் நேர்மையுடனும் வழிநடத்த தேவையான ஆசி பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வில் தடமாறுவோருக்கு உற்ற துணையாக இருப்பவரே, உலகிலும் குடும்பங்களிலும் பலவிதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் வேதனைகளும் எங்களை ஆட்கொண்டு வாழ்வில் நிலை தடுமாறி விழுகின்ற நேரங்களில் நீரே உமது சீடரான புனித அந்தோணியாரை எங்களுக்கு உதவி புரிந்து உம்மிடமிருந்து பரிந்து பாதுகாத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே எம் இறைவா, நிலையில்லா இவ்வுலகில் இளைய தலைமுறையினர் உமது மாய உலகின் வழியில் செல்லாமல் உமது இறை ஆட்சி பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்களின் வாழ்வை அர்ப்பணிக்க நல்ல ஞானத்தையும் தூய ஆவியாரின் அருள்கொடைகளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி அமைதி நிலையிலே நம்மை படைத்த இறைவனிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை அறிந்த இறைவனிடத்திலே மௌனமாக நம்முடைய தேவைகளையும் பிறருடைய தேவைகளையும் ஒப்பு கொடுப்போம். எங்களை படைத்து பாதுகாத்து வழிநடத்து வரக்கூடிய அன்பு தந்தையே, உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ நாங்கள் அனைவரும் மீட்பு பெற உம்முடைய ஒரே திருமகனை எங்களுக்காக கையளித்திரே. அவரை இறந்து உயிர்த்த இந்த பாஸ்கா மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய தருணத்திலே இதோ எங்களுக்கெல்லாம் பேருதவியாக வழித்துணையாக அன்னையை கொடுத்திருக்கிறீர், புனித அந்தோணியாரை கொடுத்திருக்கிறீர். அவருடைய வழிகாட்டுதலால் நாங்களும் எங்கள் ஆயர் இயேசு கிறிஸ்துடைய குரலுக்கு செவிமடுத்து அவரை பின்பற்றி சென்று அந்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய ஆசிரியை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, ஒளியாக வழியாக உம்மிலென்று மலரு காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா, காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் தலைவா. அன்பு சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்தூய கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும்
எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையே கையளித்து உம் திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட முழம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசு நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் வரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித தோமையார், கோடி அற்புதர் புனித அந்தோனியார் மற்றும் இந்த உலகிலே உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை நோக்கி ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ஜெபத்தின் பொருளையும் வல்லமையும் உணர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய நிறை ஆசிரியும் நிறை அமைதியும் அருகில் இருப்பரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவே, சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இறைவனின் செம்மறி இவரே. இவரே நம்மை பாவத்திலிருந்து மீட்ட இறைவன். இந்த நல்லாயனுடைய குரலுக்கு செவிமடுத்து இவரை பின்பற்றி செல்லும் பொழுது அவர் தரக்கூடிய பரிசுதான் நிலை வாழ்வு. இச்சமரின் தெய்வீக விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாரும் வானமுதே, வார்த்தையே இறைவா, வாழும் உறவே, வாழ்வின் வழியே, வாசல் வருவாய் வசந்தமே. வாரும் வானமுதே, வார்த்தையே இறைவா, வாழும் உறவே, வாழ்வின் வழியே, வாசல் வருவாய் வசந்தமே. நேச நிறையே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதலுக்கு இந்நாளில் செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசீர் உங்கள் மீது தங்கி உங்களை எந்நாளும் வழி நடத்துவதாக. உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய கிறிஸ்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.